சொன்னபடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல. படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. எடப்பாடி நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி இந்த எடப்பாடி நகரம் பூமியே அதிர்ந்து விட்டது. இதுவரை எடப்பாடி நகரத்தில் எவ்வளவு மக்கள் குழுமையது கிடையாது. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கிறது. உங்களுடைய ஆரவாரம் எழுச்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று விட்டது. எப்போ எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைமை கழகம் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளராக எடப்பாடி சட்டமன்றத்திலே நான் போட்டியிடுகிறேன். எனக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், உங்களின் சின்னம், மக்களின் சின்னம், விவசாயியின் சின்னம், நெசவாளரின் சின்னம், விசைத்தறி தொழிலாளி சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். இடப்பட்ட காலத்திலே மக்களுக்கு சேவை செய்வதுதான் நிலைத்து நிற்கும் மனதிலே. அப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் மண்ணிலே பிறந்தார், வாழ்ந்தார், சாதனை படைத்தார், மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மண்ணிலே பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இடப்பட்ட காலத்திலே மக்களுக்கு சேவை செய்தார்கள், மக்களுக்கு உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் இரண்டு தலைவரும் நம்மிடத்திலே இல்ல. இரண்டு தலைவர்களுக்கும் நாம் தான் பிள்ளைகள். இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றது, இந்தியாவில் இருக்கின்றது. ஆனால் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர்கள், நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள். அவருக்கு என்று வாரிசு கிடையாது. இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு. அதை எண்ணித்தான் திட்டத்தை போட்டார்கள். அந்த திட்டம் மக்களுக்கு நன்மை கிடைத்தது. அதனால் இருவரும் தலைவர்கள் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன சேவை செய்கின்றானோ அவன்தான் மக்கள் மனதிலே நிலைத்து இருப்பான். மருத்துவர்கள் சொன்னாங்க, தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. இது கடுமையாக பாதிக்கக்கூடிய நிலையிலே இருக்குது தமிழ்நாடு. மருத்துவர்கள் என்னிடத்திலே எச்சரிக்கை விடுத்தாங்க. அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு கொடுத்த வாய்ப்பு மக்களுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டும். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவன் நம் தலையிலே எழுதினால் நடக்கும். அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றேன். அங்கங்க கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக அனைத்து அதிகாரிகள் அழைத்து ஆலோசனை நடத்தி தக்க அறிவுரை வழங்கி அந்த காலகட்டத்தில் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்றைய தினம் கொரோனா இருக்குதா? ஆனா ஏதாவது புயல் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அந்த காலகட்டத்தில் கூட விலை உயரல, விலைவாசி உயரல, கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை இல்லை, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதற்காக நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு அம்மா உணவகம் சமூக நலக்கூடத்தில் உணவு தயாரித்து 3 வேளை சுட சுட விலை இல்லாம கொடுத்தோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, முதியோர்களுக்கு அவர் இல்லம் தேடி சென்று உணவு வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு கடினமான சூழ்நிலை, அதிலையும் வென்று சிறந்த அரசாங்கத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்களால் பாராட்டப்பட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், அதிமுக ஆட்சியிலே ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு பச்சை பொய்ய சொல்றார். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றித்தான் இன்றைய முதலமைச்சர் சிக்கர் ஒட்டி திறந்துகிட்டு இருக்கார். இவர் ஏதாவது ஒரு பெரிய புதிய திட்டத்தை கொண்டாரா? இன்றைக்கு சேலம் மாவட்டம் எப்படி இருக்கின்றது நன்றாக தெரியும். இதே எடப்பாடி 2011 முன்பு எப்படி, 2011 முன்பு எப்படி இருந்தது, 2021 வரை எப்படி இருந்தது, நீங்களே சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு எடப்பாடி நகரம் உயர்ந்திருக்குது, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது. நீங்கள் வைத்த கோரிக்கை தடையில்லாம குடிநீர் வேண்டும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும், 30 வார்டுக்கும் எடப்பாடி நகரத்தில் வேண்டும் என்று கோரிக்கை வச்சீர்கள். உங்களுடைய கோரிக்கையை அம்மா இடத்துல சொன்னவுடன் 20 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஜெட் வேகத்தில் குடிநீரை கொண்டு வந்து 30 வார்டு மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கல்லூரி வேணும்னு கேட்டீங்க, நம்முடைய எடப்பாடிக்கு சங்ககிரிக்கு இடையில பிரம்மாண்டமான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டி கொடுத்தோம். 2000 பேர் படிக்கிறாங்க. இன்றைக்கு அந்த கல்லூரியில 2000 பேர் படிக்கிறாங்க. இன்றைக்கு பெரும்பாலும் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி இன்றைக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பை படிக்கிறார்கள். நான் நீங்க வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். நல்ல சாலை வசதிகள், நல்ல பாலங்கள், மருத்துவமனை விஸ்தரிப்பு, நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி எண்ணற்ற திட்டங்கள். அங்கங்க சென்டர் ஸ்டாங்க் வச்சு அங்க ஒரு பம்பு, சிறு பம்பு செட் வச்சு அதுல தண்ணி நிரப்பி கொடுத்திருக்கிறேன். உயர்தர கோபுர விளக்கு கேட்டீங்க, பல இடத்துல கேட்ட இடத்தெல்லாம் கொடுத்தேன். நாய் விளக்கு கடை கேட்ட இடத்தெல்லாம் கொடுத்தோம்ல. இன்றைக்கு பல சந்தைகளை காங்கிரீட் ரோடு, ஃபேவர் பிளாக் ரோடு. இன்றைக்கு நான் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும்போது 5 ஏக்கர் விளையாட்டு மைதானம் வேணும்னு கேட்டீங்க இளைஞர்கள். அதற்காக நம்முடைய அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் 5 ஏக்கர் ஒதுக்கி வச்சிருந்தேன். பல முறை இந்த அரசுக்கு நான் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனால நம்முடைய இளைஞர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு அரங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்துட்டேன். கூடுதல் பள்ளி கட்டிடம், இத்தனையும் அதிமுக ஆட்சி. இன்றைக்கு நீங்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தீர்களோ அத்தனையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். 2011 எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீர்கள். இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன். அம்மாவுடைய அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றினேன். சிறப்பாக செயல்பட்டான். இந்த நாட்டுடைய தரவழி போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்கு நிதின் கட்காரி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார், இந்தியாவிலே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. 2011 எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீர்கள். இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன். அம்மாவுடைய அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றினேன். சிறப்பாக செயல்பட்டான். இந்த நாட்டுடைய தரவழி போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்கு நிதின் கட்காரி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார், இந்தியாவிலே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. எல்லா நம்முடைய பகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான சாலையை அமைச்சு கொடுத்த அம்மா என்னை பாராட்டி 2016 மீண்டும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. உங்களால் வெற்றி பெற்ற கூடுதலா நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை 2 துறையும் கொடுத்தார். ஆக நாம் செய்த சேவை, நம்முடைய நிர்வாக திறமை இரண்டையும் பார்த்து அம்மா கூடுதலாக பொதுப்பணித்துறை கொடுத்து நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை என்ற 2 துறை கொடுத்ததன் மூலமாக நம்முடைய வறண்ட பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் 100 ஏரி திட்டத்தை நீர் நிரப்புகின்ற அந்த பணியை செஞ்ச இந்த ஆட்சியாளர்கள் வந்து முடக்கி வச்சுட்டாங்க. இன்னும் 40% ஏரிகள் நீர் நிரம்பாது இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சியதுடனே அந்த எஞ்சிய ஏரிகள் அனைத்தும் நீர் நிரப்பப்படும். அதே போல யார் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில்
அங்கே படித்து கொண்டிருந்த மாணவிக்கு பாலியல் சீண்டல் நடந்து உங்களுக்கு தெரியும். அந்த பாலியல் வழக்கில் ஞானசேகரன் ஒருவர் என்பவர் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்து இன்றைய தினம் ஏதோ பிரச்சனை நடந்து வலிப்பு வந்ததாக அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. அவருக்கு உயிர் ஆபத்து ஏற்பட்டால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துருன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டது. வந்தா இவரை விசாரித்தா உண்மை வெளியே வந்துவிடும். அதனால ஏதோ சிறைச்சாலையிலேயே ஏதோ நடந்ததாக பரவலான தகவல். இந்த ஆட்சியாளருக்கு எச்சரிக்கையை விடுகின்றோம். அப்படி ஏதாவது அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான். நம்ம மூச்சா ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாது. நான் பலமுறை சவால் விட்டேன். இப்ப எடப்பாடி நகரத்திலிருந்து இங்க எடப்பாடி தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சவாலோட திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய ஆட்சியில் நடைபெற்ற திட்டங்கள் பணிகள் நீங்க தாராளமா சொல்லலாம். அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுல 2011 2021 அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம், அதனால் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மைகள் நாங்க பட்டியலிட்டு சொல்றோம். நீங்க எந்த இடத்துல கூப்பிட்டாலும் நான் வர தயார். இதோட 10 தடவை சொல்லியாச்சு, பேச்சு முச்சே கிடையாது. தெரிஞ்சா தானே சொல்ல முடியும், செஞ்சா தானே சொல்ல முடியும். நாம சொல்ற தைரியமா இந்த எடப்பாடியில திட்டத்தை கொண்டு வந்தேன்னு உங்க முன் சொல்றேன். ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்ல முடியாது, செஞ்சா தானே சொல்ல முடியும். ஒண்ணு செஞ்சிருக்காரு, எங்க பார்த்தாலும் அவங்க அப்பா பேரை வைக்கிறார். இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இந்த மாநகராட்சியில் நாம கட்டுறோம், அவர் அப்பா பேரை கொண்டு வச்சிருக்காரு. அப்பா சிலை வச்சிடறாரு. அப்பா சிலை வைக்கிறதுக்கும் அப்பா பெயரை வைக்கிறதுக்கு தான் திமுக ஆட்சி வந்திருக்குது. மக்களுக்கு நன்மை செய்ய வரல. இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இந்த மாநகராட்சியில் நாம கட்டுறோம், அவர் அப்பா பேரை கொண்டு வச்சிடறாரு. அப்பா சிலை வச்சிடறாரு. அப்பா சிலை வைக்கிறதுக்கும் அப்பா பெயரை வைக்கிறதுக்கு தான் திமுக ஆட்சி வந்திருக்குது. மக்களுக்கு நன்மை செய்ய வரல. இன்னைக்கு எத்தனை பாலங்கள் நாங்க நீங்க பாருங்க, எத்தனை பாலம் திறந்திருக்கும், எத்தனை தடுப்பணைகள் நாங்கள் கட்டிக்கிறோம். ஒன்றும் கிடையாது. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு வருஷத்துல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நாம தான் படைச்சோம். 7 சட்டக்கல்லூரி சேலத்தில் ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் அந்த நம்முடைய விநாயக மிஷனுக்கு பக்கத்தில் சட்டக்கல்லூரி 130 கோடியில் கட்டி கொடுத்தது. 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சியிலையும் ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா கட்டி திறக்காது இருக்கு. அவன் கை வலிக்க மாட்டேங்குது ஸ்டாலினுக்கு. ரிப்பன் வெட்டுறது கூட முடியல. 1200 கோடிங்க. 1200 கோடியில் முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து நம்முடைய விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக பிரம்மாண்ட ஆசியாவிலேயே பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. நான் மருத்துவக் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் இருக்கும்போதே திறந்துட்டேன். பிறகு 90% முடிஞ்சிருந்தது, அது அப்படியே திறக்காத மூடி வச்சிருக்கிறாங்க. ஸ்டாலினும் அவருடைய கட்சியுடைய RS பாரதி சொன்னார், எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில் 4800 கோடி ஊழல் செய்து விட்டார் என்று ஊரு பூரா பிரச்சாரம் பண்ணான். அப்படி கொட்ட கொட்டாளத்திலேயா பத்திரிகையில் போட்டாங்க. பிறகு சட்டமன்றத்திலையும் பேசினார். பிறகு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிபதி இதை விசாரிச்சு சீல்டு கவரில் நீங்க நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. அதே மாதிரி விசாரிச்சு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. அந்த ஜட்ஜி படிச்சுட்டு அதை பிரிச்சு படிக்கல. மேலிருந்த வாரியாக பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி குற்றம் புரிந்தவராக தெரியுது, சிபி வழக்கு போடுங்கட்டான். அந்த நீதிபதி சொல்லிட்டார். நான் உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போனேன். படிச்சு பார்த்து சொல்லியிருந்தா அதை பற்றி கவலை இல்லை, அது நீதிமன்ற தீர்ப்பு. நீதிமன்ற தீர்ப்பில் நம்ம தலையிட முடியாது. உச்ச நீதிமன்றம் பார்த்து படிக்காத இருக்கிறதுனால நாங்கள் படிச்சிட்டோம் அப்படின்னு தடையாணை கொடுத்துட்டாங்க. பிறகு இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தடையாணை நீக்கி விசாரிச்சாங்க. விசாரிக்கும் போது இன்றைக்கு நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் விசாரணை நடத்தினாங்க. நாங்கள்
விசாரணை நடத்த வரும்போது யார் கேஸ் போட்டாங்களோ, திமுக கட்சி சேர்ந்த யார் கேஸ் போட்டவரோ திரு ஆர்எஸ் பாதி, நான் வழக்க திரும்ப பெற்றுக்கிறேன். வழக்க நான் முடியாது. இத்தனை நாள் பேசுனது என்னாச்சு? என்னை பத்தி ஊர் ஊரா எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தான்னு சொன்னீங்கல்ல, சட்டமன்றத்தில் பதிவாயிருக்குல்ல, பதிவை எடுக்க முடியுமா? இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் அந்த பதிவை நீக்க முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்ததாக மக்கள் எண்ணிக்கொள்வார்கள். அதனால நான் நடத்துறேன். அப்புறம் நீதிபதி சொன்னாரு, ஏங்க நீ கேஸ் போட்டவரே வாபஸ் வாங்கிக்கிறாரு, ஏன் உங்க தலைவர்கிட்ட சொல்லி நீங்க திரும்ப பெற்றுக்க வேண்டியதானே, ஏன் தேவையில்லா பிரச்சனை தலையிடுறாங்க? நான் மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லைங்க. எங்க வக்கீல்கிட்ட சொன்னேன், நாம் நடத்தலாம் அப்படின்ட்டான். நடத்தினேன், விடுதலையாகி உங்க முன் வந்து நிற்கிறேன். அப்புறம் உச்ச நீதிமன்றம் போனாரு, இந்த முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் போனார். உச்ச நீதிமன்றத்தில் விசாரிச்சுட்டு 1.5 மணி நேரம் விசாரணை முடிஞ்ச பிறகு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தள்ளி வைக்கல, அப்படியே டேபிள்லயே கேஸ் டிஸ்மிஸ். ஏன்னா டெண்டர் வச்சாங்க, டெண்டர் ரத்தாயிட்டுது. உலக வங்கியில பணமும் கொடுக்கல, அதில் எப்படி ஊழல் செய்ய முடியும்? பணமும் கொடுக்கல, டெண்டரை ரத்து, அது எப்படி ஊழல் செய்ய முடியும்? எப்படி? எனக்கே எப்படின்னா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு முதலமைச்சராக இருக்கும் போதே இவ்வளவு பச்சை பொய்ய சொல்லி வழக்கு போடுறாங்கன்னா இந்த திமுக கட்சி எப்பேற்பட்ட கட்சியா இருக்கும்? ஆக இன்றைய தினம் ஊழல் நிறைந்த அரசாங்கம், எல்லாம் ஊழல் தான், ஊழல் இல்லாத துறையே இல்லை. இன்றைக்கு அந்த கொள்ளையடித்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? ஆக எடப்பாடியில் சொல்லுகின்ற குரல் எதிர்காலத்தில் நாட்டில் ஒலிக்கும். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை மேலும் உங்களுக்கு சேவை செய்ய 1999 கொடுத்தீங்க, 1991 கொடுத்தீங்க, 98 எம்பி கொடுத்தீங்க, 2011 எம்எல்ஏ கொடுத்தீங்க, 2016 எம்எல்ஏ கொடுத்தீங்க, 2021 எம்எல்ஏ கொடுத்தீங்க, 2026 ஒரு வாய்ப்பை தாருங்க. வாய்ப்பை தந்து மீண்டும் உங்களுக்கு சேவை புரிய ஒரு அரிய வாய்ப்பை தாருங்கள். இந்த இப்பொழுது நடக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்றைக்கு வரலாற்றை படைக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி. செய்வீர்களா? ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறாங்க. அந்த பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். நகர பேருந்துல பெண்கள் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மையை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் விவசாயிகள், நெசவாளர்கள், விசைத்தறி தொழில் செய்கின்றவர்கள், பணிபுரிகின்றவர்கள், ஏழை மக்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் அனைவருக்கும் அனைத்து திட்டங்களும் அதிமுக ஆட்சியிலே வழங்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து